அக்டோபர் 3 கார்த்திகை தீபம் சீரியல் வரக்கூடிய எபிசோட்ல என்ன நடக்க போகுது அப்படின்னு பார்க்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. குடும்பமா சேர்ந்து எல்லா இடத்துலயுமே போஸ்டர் ஒட்டி முடிச்சாராங்க. எங்க பாருப்பா, தீபா மேடத்தோட கச்சேரி வச்சிருக்கிறாங்க, நம்ம எல்லாருமே போய் கலந்துக்கணும், அந்த பொண்ணோட வாய்ஸ் அவ்வளோ சூப்பரா இருக்கும் அப்படின்னு போற வர மக்கள் எல்லாருமே சொல்றாங்க. இந்த கச்சேரி தொடங்குறதுக்குள்ள தீபாவை கண்டுபிடிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்றாங்க அபிராமி. அப்பதான் சத்தியுடைய கையில தீபா பாட்டு கச்சேரியுடைய நோட்டீஸ் கிடைக்குது. அதை பார்த்துட்டு சத்தி ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. ஒரு வழியா தீபா மேடத்தை அந்த பாட்டு கச்சேரிக்கு கூட்டிட்டு போனா கார்த்திக் சார்கிட்ட ஒப்படைச்சிடலாம் அப்படின்னு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. கார்த்திக் அவங்க குடும்பமும் எல்லா இடத்துலயுமே தீபாவை தேடி பாக்குறாங்க. ஆனா தீபா கிடைக்கவே இல்லை. இன்னொரு பக்கம் பாட்டு கச்சேரி நடக்கிறதுக்கு நேரமும் ஆகிக்கிட்டு இருக்குது. என்னப்பா கார்த்தி, நிறைய பேர் வர ஆரம்பிச்சிட்டாங்க, இன்னும் கொஞ்ச நேரத்துல பாட்டு கச்சேரியை வேற ஸ்டார்ட் பண்ணி ஆகணும், தீபா வேற இன்னும் கிடைக்கல, நம்ம என்ன பண்ண போறோம்னு தெரியல, தீபாவை எப்படியாவது கண்டுபிடிச்சிடலாங்கிற ஒரு நம்பிக்கையில தான் நான் இந்த பாட்டு கச்சேரிக்கே ஒத்துக்கிட்டேன். இப்ப என்னடனா தீபாவை வேற காணோம், பாட்டு கச்சேரிக்கு நேரம் ஆயிருச்சு, எனக்கு ரொம்ப பதட்டமா இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்கம்மா, சீக்கிரமாவே தீபாவை கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு கார்த்தி அபிராமிக்கு தைரியம் சொல்லிட்டு இருக்கிறாங்க. சத்தி அங்க இருக்கிற சிஸ்டர் எல்லாருக்கிட்டையுமே தீபா மேடத்தோட கச்சேரி இன்னைக்கு ஆரம்பிக்க போறாங்க, அந்த இடத்துக்கு தீபா மேடத்தை கூட்டிட்டு போனா கண்டிப்பா கார்த்தி சார்கிட்ட ஒப்படைச்சிடலாம் அப்படின்னு சொல்றாங்க. சரி சத்தி, நான் மறுபடியும் அந்த ஆட்டோக்காரரை கூப்பிடுறேன், அவரு உன்னைய பத்திரமா கூட்டிட்டு போவாரு அப்படின்னு சொல்றாங்க. சரிங்க மேடம், கொஞ்சம் சீக்கிரமா வர சொல்லுங்க, ஏன்னா இங்க இருந்து போகிறதுக்குள்ள பாட்டு கச்சேரி முடிஞ்சு எல்லாரும் வீட்டுக்கு போயிட்டா மறுபடியும் நம்ம தேட வேண்டியது இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தீபாவை அந்த ஆட்டோல ஏத்திட்டு பாட்டி கச்சேரி நடக்கிற இடத்துக்கு சத்தி கூட்டிட்டு வர்றாங்க. தீபாவை ஒரு ஓரமா நிக்க வச்சுட்டு சத்தி மட்டும் கார்த்திய பாக்குறதுக்காக போறாங்க. ஐயோ, இவ எப்படி வந்தா, இவ வரக்கூடாது, அந்த தீபாவை இந்த இடத்துக்கு வரக்கூடாது தானே நான் அந்த துங்காக்கு துணையா நின்ன, அந்த தீபாவை எப்படி அவட்டு போட்டு தள்ளணும்னு தானே இவ்வளவு நாளா நான் முயற்சி செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன். இவ எப்படி இங்க வந்தான்னு தெரியலையே, இவ இங்க வந்திருக்கிறான்னா கண்டிப்பா அந்த தீபாவும் இங்கதான் இருக்கணும், நம்ம போய் தேடி பார்க்கலாம் அப்படின்னு ஐஸ்வர்யா அங்கேருந்து போகிறாங்க. ஆமாம், உங்கள் பேர் சதி தானே? ஆமாம் சார், நான் அந்த ஹாஸ்பிட்டலுடைய நர்ஸு தான். அன்னைக்கு நீங்கள் தீபா மேடத்தை தேடி வந்திருந்தீங்க, ஆனால் தீபா மேடத்தோட ஹஸ்பண்டு நீங்கள் தானே தெரியாமல் நான் அந்த துங்காவுடைய ஆளுன்னு நினச்சி உங்ககிட்ட உண்மையை சொல்லாமல் துரத்தி விட்டுட்டேன். அதுக்காக நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். தீபா மேடம் என்கிட்ட தான் இருக்கிறாங்க, நான் இங்கே கூட்டிகிட்டு வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கேட்ட உடனே குடும்பமே சந்தோஷப்படுறாங்க. ஐஸ்வர்யா போய் பாக்குறதுக்குள்ளேயே கார்த்தி வேகமா ஓடி போய் தீபாவை பார்த்தாடுறாங்க. தீபா சுயநினைவே இல்லாம இருக்கிறத பார்த்துட்டு இவங்க எப்படி பாட்டு பாடுவாங்க அப்படின்னு ரொம்பவே சங்கடப்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க அபிராமி. எல்லாருமே தீபாவை பார்த்து ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கிறப்ப கீதாவுக்கு ஒரு ஐடியா தோணுது. நமக்கு தான் மியூசிக் எல்லாம் தெரியும்ல, பேசாம தீபாவுக்கு பதிலாக நம்மளே பாட்டு பாடி கொடுத்துட்டா என்ன, நம்ம உயிரையே காப்பாத்தி கொடுத்துருக்கிற இந்த குடும்பத்துக்கு இந்த ஒரு சின்ன உதவி கூட செய்யலைன்னா எப்படி அப்படின்னு இன்னொரு பக்கம் பாட்டு கச்சேரியை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. யார் பாடுறது, தீபாவுடைய வாய்ஸ் மாதிரியே இருக்குது அப்படின்னு குடும்பமே ஆச்சரியப்பட்டு போய் பார்க்குறாங்க. அங்கே பார்த்தா கீதா உட்காந்து பாட்டு பாடிக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த கீதா என்னோட உயிரையே காப்பாத்துனா, இப்போ நம்ம குடும்பத்தோட மானத்தையே காப்பாற்றி இருக்கிறா அப்படின்னு சொல்லி அபிராமி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க.